अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய பெருமையை தாம் அனுபவித்த தொண்டரடிப்புடியாழ்வார் அந்த திருநாமத்தையே சொல்லுமாறு நம்போல்வார்க்கும் உபதேசித்தார். திருமாலையனுடைய 14வது பாசுரம் வரை. அதற்கு பிறகு பல பல அனுபவங்களை செய்துவிட்டு திருமாலையனுடைய இறுதியிலே அந்த எம்பெருமானுடைய அடியவர்களுடைய பெருமையை பலவாறு தெரிவிக்கின்றார். அந்த எம்பெருமானுடைய அடியவர்கள் என்றால் தங்களை காக்கின்ற பொறுப்பையெல்லாம் எம்பெருமானிடத்திலேயே ஒப்புவித்துவிட்டு அந்த எம்பெருமானை அடைவதையே பயனாக கொண்டு, அதாவது எம்பெருமானே உபாயம் எம்பெருமானே உபேயம் என்று இருக்கிறவர்கள் யாரோ அவர்கள்தான் சிறந்த அடியவர்கள் என்று தெரிவித்தார். அதற்கு மேலே ஒரு 5 பாசுரங்களாலே அப்படிப்பட்ட அடியவர்கள் அவர்கள் எக்குலத்திலே பிறந்திருந்தாலும் எவ்வளவு தீய நடவடிக்கை உடையவர்களாய் இருந்திருந்தாலும் அவர்கள் எம்பெருமானுடைய அடியவர்களாக ஆகிவிட்டால் அவர்களுடைய குலத்தை இட்டோ அல்லது அவர்களுடைய முன்பிருந்த நடவடிக்கைகள் செயல்களை இட்டோ அவர்களை தாழ்வாக நினைக்க கூடாது என்று அந்த அடியவர்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த தன்மை உடையவர்கள். அவர்களுக்கு எந்த விதத்திலேயும் குறை யாரும் சொல்லக்கூடாது என்பதாக ஒரு 2-3 பாசுரங்களிலே தெரிவித்தார். அதற்கு பிறகு ஒரு பாசுரம், அதாவது அந்த பாசுரத்திலே அவர்கள் ஊனமாயினகள் செய்யும் ஊனக்காரகர்களேலும் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே என்று மிகவும் ஊனமான காரியங்கள் நிகீனமான செயல்கள் அதை செய்கிறவர்களாய் இருந்தாலும் கூட அவர்கள் எம்பெருமானுடைய அடியவர்களாய் இருப்பார்களானால் அவர்கள் மிக மிக உயர்ந்தவர்கள் என்று அப்படி தெரிவித்தார். அடுத்தபடியாக இந்த 42வது பாசுரம், அந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமானே தன்னுடைய திருவாய் மலர்ந்து இந்த அடியவர்கள் மிக மிக உயர்ந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறானாம். அதுவும் யாரை பார்த்து என்றால் உயர்ந்த குலத்திலே பிறந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற அந்தணர்களையே பார்த்து அவன் சொன்னானாம் இப்படிப்பட்ட வார்த்தையை. அதை அப்படியே எடுத்து காட்டுகிறார். இது ஸ்ரீ பாஞ்சராத்திரம் என்ற சம்ஹிதைகளிலே இப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எம்பெருமான் என்ன தெரிவித்திருக்கிறான் என்றால், என்னையே நினைத்து கொண்டு யார் இருக்கிறார்களோ அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனாஹா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியம் என்று பகவத்கீதையிலே என்னையே எப்பொழுதும் சிந்தித்திருப்பவர்கள் அவர்களுடைய யோகக்ஷேமங்களை நான் தாங்குகிறேன் என்று சொன்னான். ஆனால் அது பாஞ்சராத்திரத்தில் என்ன தெரிவித்தான், என்னையே நினைத்துக் கொண்டிருக்கிற அடியவர்கள் அப்படிப்பட்ட அடியவர்களிட மிக உயர்ந்த பாகவதர்கள் ஆகையினாலே அவர்களை நீங்கள் வணங்குங்கள் என்று மற்றவரை பார்த்து பகவானே தெரிவித்திருக்கிறான் என்று அந்த வச்சனம் இருக்கிறது. அதாவது சஹா ச பூஜ்யஹா, அவன் யதாகி அகம், நான் எப்படியோ அப்படியே அவர்களையும் நீங்கள் நினைக்க வேண்டும் என்று அப்படி தெரிவித்ததாக வச்சனம் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை உட்கொண்டு தொண்டரடிப்புடியாழ்வார் பாசுரம் அருளிச் செய்கிறார். பழுதிலா உழுகலாத்து பலகதுப்பேரிமாறுகள் இழிகுலத்தவர்களேலும் எம் அடியாறுகளாகில் என்னோடு வழிபட வருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே. தொண்டரடிப்புடியாழ்வார் அந்த ரங்கநாதனையே நேரே பார்த்து, ரங்கநாதா நீ இப்படி அருளி செய்தாய் அல்லவா என்று அவனையே கேட்கிறார். நீ இப்படித்தானே கூறியிருக்கிறாய். அந்த எம்பெருமான் கூறிய வார்த்தையை அப்படியே காட்டுகிறார். முதல் திருவரங்கத்தானே என்று அவனையே விழித்து சொல்லுகிறார். அவன் சொன்ன வார்த்தை என்ன என்பதைத்தான் மற்ற வரிகளிலே தெரிவிக்கிறார். பழுதிலா ஒழுகலாற்று
பல சதுப்பேதிமார்கள் என்று எம்பெருமான் அழைக்கிறானாம். அதாவது சதுப்பேதிமார்களே என்று அழைக்கிறான். சதுப்பேதிமார்கள் என்றால் சதுர்வேதங்களை நன்றாக வல்லவர்கள் என்பது பொருள். 4 வேதங்களையும் கரை கண்டவர்கள். அந்த சதுப்பேதிமார்கள் என்பது சதுப்பேதிமார்கள் என்று எம்பெருமானே அழைத்து சொல்லுவது போலே அந்த சொற்கட்டு அமைந்திருக்கிறது. அதுவும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பழுதிலா ஒழுகலாறு என்றால் அவர்களுடைய ஒழுகலாறு அந்த பரம்பரை இருக்கிறதே அதிலே பழுது எதுவுமே கிடையாது என்று சொல்லுகின்றார். அதாவது வேதமோதுகிற அந்தணர் குலத்திலே பிறந்தவர்கள் அந்த வேதத்தை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நடுவிலே ஏதாவது ஒரு பரம்பரையிலே ஒருத்தர் அந்த வேதத்தை ஓதவில்லை என்றாலும் அந்த ஒழுகலாறு அந்த பரம்பரைக்கு அது ஒரு குறையாக ஏற்பட்டு அது இடைவெளி விட்டு நின்று விடுமா. ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு வேதத்தை பரம்பரையாக ஒரு பரம்பரையிலே ஒரு பிறவியிலேயும் தப்பாமல், அதாவது ஒரு தலைமுறையும் தப்பாமல் அதனுடைய அர்த்தத்தோடு ஓதுகின்றவர்கள் இருக்கிறார்களே அவர்கள்தான் பழுதிலா ஒழுகலாற்று சதுப்பேதிமார்கள் என்று சொல்லும்படியாக ஒழுகலாறிலே எந்த பழுதும் இல்லாத பல சதுப்பேதிமார்களே என்று அவர்களை பார்த்து எம்பெருமான் அழைக்கிறான். உங்களுக்கு நான் ஒன்று சொல்லப் போகிறேன் என்று பகவான் சொல்லுகிறானாம். என்ன சொன்னான்? இழிகுலத்தவர்களேலும் எம் அடியார்களாகில், மிக இழிந்த குலத்திலே பிறந்தவர்களாய் இருந்தாலும் கூட அவர்கள் எம்முடைய அடியார்களாகில், அதாவது அவர்கள் ஏதோ பூர்வ ஜென்மத்திலே பண்ணின வினைப்பயன் காரணமாக அவர்கள் ஒரு பிறவியிலே பிறக்க நேருகிறது. அப்படி பிறந்தாலும் கூட அது தாழ்ந்த பிறவி அல்ல. பகவான் அவனே கூட சில பிறவிகளிலே பிறந்தான் அல்லவா? அவன் மீனாய் பிறந்தான், ஆமையாய் பிறந்தான், பன்றியாய் பிறந்தான் என்று இப்படியெல்லாம் அவனுடைய அவதாரங்கள் சொல்லப்படுகின்றனவே. அதற்கு ஏதாவது குறை சொல்லுகிறோம்? அவனுடைய பிறவியை இட்டு அவனை குறை சொல்லுவதில்லை. பின்னை அந்த அவதாரங்கள் எல்லாம் பகவானுடையது என்கிறபடியினாலே அது வழிபடத்தக்க உருவங்களாக ஒன்றோ அந்த பிறவிகளும் பார்க்கப்படுகின்றன. எம்பெருமான் சொல்லுகிறான், அதே போல என்னுடைய அடியவர்கள் அவர்கள் தாழ்ந்த குலத்திலே பிறந்திருந்தாலும் கூட அவர்களும் என்னிடத்திலே பக்தி உடையவர்களாய் இருப்பார்களானால் அவர்கள் வழிபடத்தக்கவர்கள். யாராலே என்றால் இந்த பல சதுப்பேதிமார்கள் என்று சதுர்வேதம் வல்ல வேதியர்களாலே அவர்கள் வணங்கத்தக்கவர்கள் என்பதை சொல்லுகிறான். இழிகுலத்தவர்களேலும் எம் அடியார்களாகில், என்னுடைய அடியார்களாக அவர்கள் இருப்பர்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை தொழுமின் நீர், நீங்கள் அவர்களை போய் தொழுங்கள் என்கிறான். தொழுங்கள் என்னால் என்ன அர்த்தம்? அதற்கு என்னால் அவர்களை நீங்கள் தொழ வேண்டும். நீங்கள் அவர்களை காட்டிலும் அந்த அடியவர்களை காட்டிலும் நீங்கள் தாழ்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வேதத்தினுடைய சப்தராசி அதனுடைய சொற்களை மட்டும் நீங்கள் மனப்பாடம் செய்திருக்கிறீர்களே தவிர அந்த அடிமைத்தனம் என்பது பகவானுக்கு அடிமைப்பட்டவன் என்கிறதை உணர்ந்தவன் இவன் தானே. ஆயினாலே நீங்கள் தொழுமின் என்றான் நம்மை பார்த்து. அது மட்டுமல்ல, அதற்கு மேலே என்ன சொன்னான் பகவான்? கொடுமின் கொன்மின், அவர்களுக்கு கொடுங்கள், நீங்கள் அவர்களிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். இதையும் கூட ஆச்சாரியர்கள் வியாக்கியானித்து காட்டுகின்ற பொழுது அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்கள், அவர்கள் ஞானத்தை உபதேசித்தால் நீங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். அதாவது தாழ்குலத்திலே பிறந்தவனாய் இருந்தாலும் உயர்ந்த ஞானமுடைய பகவத் பக்தனாய் இருப்பானால் அவனை உயர்குலத்திலே பிறந்தவனும் அவனை தொழ வேண்டும். மட்டுமல்ல, அவனிடத்திலிருந்து ஞானத்தை இவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவனுக்கு இவன் ஞானத்தை கொடுக்கவும், அவன் கேட்டால் இவன் ஞானத்தை கொடுக்கவும் வேண்டும் என்று இப்படியெல்லாம் தொழுமின் நீர் கொடுமின் கொன்மின் என்று சொல்லிவிட்டு மேலே என்ன சொன்னான்? நின்னொடு மொக்க வழிபட வருளினாய். நின்னொடு மொக்கா என்னால் அந்த ரங்கநாதனையே பார்த்து தொண்டரடிப்புடியாழ்வார் சொல்லுகிறார், நின்னொடு மொக்கா என்னால் உனக்கு சமமாக அவர்களை வழிபட வேண்டும். அதாவது அவன் என்ன சொன்னான்? சச்ச பூஜ்யா யதாகி அயம், நான் எப்படி பூஜிக்கப்படுகிறேனோ அப்படியே அவர்களும் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள் என்று அவன் தெரிவித்திருக்கிறான். ஆகையினாலே இங்கே என்ன தெரிவிக்கிறார் என்றால் அவனை தொழுமின் கொடுமின் கொன்மின். ஆனால் இங்கே கொடுமின் கொன்மின் என்கிறதுக்கு சாமான்யமாக அர்த்தம் சொல்லுகிறவர்கள் வேறு வேறு விதமாக அப்படியெல்லாம் பொருளை, தவறான பொருளை காட்டி விடுகிறார்கள். ஆனால் இங்கே ஆழ்வார்கள் தெரிவிப்பதெல்லாம்
உயர்ந்த ஞானத்தை பற்றியது தானே தவிர இந்த உலக வாழ்க்கையை பற்றியோ இந்த உடலை பற்றியோ அல்ல. ஆகையினாலே கொடுமின் என்பதற்கும் கொள்மின் என்பதற்கும் ஏதோ பெண் கொடுத்து பெண் வாங்குவது போல என்ற சொல்லை சில பேர் உபயோகப்படுத்துகிறார்களாம். அது அடியோடு தவறு. அப்படி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் ஆழ்வார்கள் இந்த மாதிரி உலக விஷயங்கள், சிற்றின்பங்கள் இதை பற்றி அவர்கள் பேசுவதில்லை. அவர்கள் உயர்ந்த விஷயமான ஞானத்தை பற்றித்தான் பேசுகிறார்கள். ஆயினாலே அப்படி தாழ்குலத்திலே பிறந்த அடியவர்களாய் இருப்பார்களானால் அவர்களுக்கு நீங்கள் அர்த்தத்தை கொடுங்கள், உயர்ந்த அர்த்தங்களை கொடுங்கள். அவர்கள் உயர்ந்த அர்த்தங்களை சொன்னால் நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட அடியவர்களை என்னை போலே வழிபட வேண்டும் என்று பகவானே தெரிவித்திருக்கிறானாம். அதைத்தான் நின்னொடு மொக்க வழிபட அருளினாய் போல் அரங்க மதில் திருவரங்கத்தானே என்று திருவரங்கத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானே, நீயே என்றோ இப்படிப்பட்ட திருவாக்கை அருளி செய்திருக்கிறாய் என்று தெரிவித்து அடியவர்களுடைய மேன்மை, அவர்கள் எக்குலத்திலே பிறந்தவர்களாயிருந்தாலும் அவர்களை நாம் வணங்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்களிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இப்படிப்பட்ட உயர்ந்த அர்த்தத்தை இந்த பாசுரத்திலே தொண்டரடிப்புடியாழ்வார் காட்டினார். இன்னும் இது போன்ற அர்த்தத்தை அடுத்த பாசுரத்திலேயும் மிக அழகாக காட்டுகின்றார். குலத்தால் உயர்த்தி அல்ல, அது குணத்தாலேதான் என்பதை அடுத்த பாசுரத்திலேயும் காட்டுகின்றார். அதை தொடர்ந்து அனுபவிப்போம்.